நம்ம இந்த வீடியோவில் காந்தி டாக்ஸ் கருப்பு பல்சர் படத்தோட 2வது நாள் வசூல் மற்றும் மங்காத்தா படத்தோட 9வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். காந்தி டாக்ஸ் படம் தமிழ்நாட்டில் 2வது நாள் 8,35,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 18,35,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 2வது நாள் 2 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 2,31,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் இந்த படம் 2வது நாள் 2 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 3 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் காந்தி டாக்ஸ் படம் 2வது நாள் 12,35,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 23,66,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக கருப்பு பல்சர் படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த படம் 2வது நாள் 36,42,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 73,24,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக மங்காத்தா படத்தோட 9வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 9வது நாள் 36 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 12,02 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் மங்காத்தா படம் 9வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 24 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 9வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 95 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மங்காத்தா படம் 9வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 14 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 9வது நாள் 5 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 3,07 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் மங்காத்தா படம் 9வது நாள் மட்டும் 46 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 19,42 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக லாக்டவுன் படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் லாக்டவுன் படம் 2வது நாள் 38 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 80 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் இந்த படம் 2வது நாள் 2 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 3 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் லாக்டவுன் படம் 2வது நாள் 40 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 83 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட 17வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 17வது நாள் 66 லட்சம் ரூபாயும் 17 நாளில் மொத்தமாக 27,62 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 17வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 17 நாளில் மொத்தமாக 1,38 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 17வது நாள் 6 லட்சம் ரூபாயும் 17 நாளில் மொத்தமாக 2 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 17வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 17 நாளில் மொத்தமாக 26 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 17வது நாள் 12 லட்சம் ரூபாயும் 17 நாளில் மொத்தமாக 3,98 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் தலைவர் தம்பி தலைமையில் படம் 17வது நாள் 86 லட்சம் ரூபாயும் 17 நாளில் மொத்தமாக 35,26 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆன கிராணி படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 2வது நாள் 4,75,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 7,48,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக மெல்லிசை படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆன இந்த படம் 2வது நாள் 1,20,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 2,38,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ராட்ட படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 2வது நாள் 12,790 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 27,800 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக திரைவி படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆன இந்த படம் 2வது நாள் 3,10,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 4,85,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பராசக்தி படத்தோட 22வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 22வது நாள் 6 லட்சம் ரூபாயும் 22 நாளில் மொத்தமாக 52,13 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 29,45 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பராசக்தி படம் 22வது நாள் 6 லட்சம் ரூபாயும் 22 நாளில் மொத்தமாக 81,58 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக திரௌபதி 2 படத்தோட 9வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 9வது நாள் 5 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 2,20 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 51 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் திரௌபதி 2 படம் 9வது நாள் 5 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 2,75 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சிறைப்படத்தோட 38வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 38வது நாள் 5 லட்சம் ரூபாயும் 38 நாளில் மொத்தமாக 26,56 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 5,42 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு.
உலகம் முழுவதும் திரைப்படம் 38வது நாள் 5 லட்ச ரூபாய் 38 நாளில் மொத்தமாக 31,99 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ஹாட்ஸ்பாட் டூ மச் படத்தோட 9வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 9வது நாள் 25 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 1,99 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் இந்த படம் 9வது நாள் 2 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 24 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ஹாட்ஸ்பாட் 2 படம் 9வது நாள் 27 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 2,23 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.